பொறியாளர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கடந்த 100 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த யுவராஜ் இன்று நாமக்கல் சிபிசிஐடி போலீசார் முன்பு சரணடைந்திருக்கிறார். சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த பொறியாளர் கோகுல்ராஜ் கடந்த ஜூலை மாதம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ரயில் தண்டவாளத்தில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே சுமார் 18 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர்கள் பேரவை நிறுவனர் யுவராஜ் அவர்கள் கடந்த 100 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்தார். தலைமறைவாக இருந்த போதிலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஸ்கைப் என்ற பல்வேறு வலைதளங்கள் மூலம் தன்னுடைய கருத்துக்களையும் பல்வேறு ஆடியோ டேப்புகளையும் பதிவு செய்து வந்தார் யுவராஜ். நம்முடைய தந்தை தொலைக்காட்சியில் கூட ஒரு பிரத்யேக பேட்டியை கூட அவர்கள் கொடுத்திருந்தார். நான் தலைமறைவாக இருந்ததால்தான் பல ஆதாரங்களை நான் போலீசாருக்கு சொல்ல முடிந்தது. ஒருவேளை நான் வெளியில் இருந்திருந்தால் என்னால் இந்த ஆதாரங்களை கொடுத்திருக்க முடியாது போன்ற ஒரு கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தார். அதே பேட்டியின் வாயிலாக இன்று காலை சிபிசிஐடி போலீசார் முன்பு தான் ஆஜராக போவதாக யுவராஜ் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே இந்த மாவீரன் தீரன் சின்னமலை பேரவையின் பல்வேறு நிர்வாகிகளை போலீசார் கைது செய்திருந்தனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம், யுவராஜ் அவர்கள் சமூக வலைதளங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய உதவியதற்காக இந்த பேரவையைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். நேற்று கூட யுவராஜின் மனைவி ஸ்வீதா சங்ககிரியில் நிருபர்களுக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். மேலும் தன்னுடைய கணவர் சரணடைவதில் காலதாமதம் ஏற்படாது, மேலும் சிபிசிஐடி போலீசார் முன்பு அவர் சரணடைவார் என்று சொல்லப்பட்டதாக யுவராஜ் மனைவி ஸ்வீதா பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இப்பொழுது நாமக்கல் பகுதியில் சிபிசிஐடி போலீசார் முன்பு யுவராஜ் சரணடைந்திருக்கிறார். இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் மிக ஒரு முக்கியமான குற்றவாளியாக இவர் பார்க்கப்படுகிறார். மேலும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக கடந்த 3 மாதங்களாக தேடப்பட்டு வந்த யுவராஜ் இப்பொழுது நாமக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் சரணடைந்திருக்கிறார். தீரன் சின்னமலை பேரவையைச் சேர்ந்த 100கணக்கான ஆதரவாளர்கள், நிர்வாகிகள் நாமக்கல் பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். மேலும் அங்கே ஊர்வலம் நடத்தவும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த ஊர்வலத்தில் ஏதாவது கலவரம் ஏற்படும் என்று அங்கு இருக்கக்கூடிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காலை முதலே நாமக்கல்லில் பல்வேறு இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு இடங்களில் இருந்து பத்திரிகையாளர்களும் அங்கே குவிந்திருக்கிறார்கள். இப்பொழுது யுவராஜ் சரணடைந்திருக்கிறார். இதற்கு பிறகு கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பாகவும் திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு தகவல்கள் போலீசாருக்கு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வரை கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அது கொலையா தற்கொலையா என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருந்து வந்தது. இப்பொழுது கூட டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. உயர் அதிகாரிகள் அவருக்கு அதிக அளவிலான நெருக்கடிகளை கொடுத்தார்கள் என்று இப்பொழுது சரணடைந்திருக்கும் யுவராஜ் வாட்ஸ்அப்பில் பல்வேறு விதமான ஆடியோ தகவல்களை வெளியிட்டிருந்தார். இப்பொழுது கூட யுவராஜ் இந்த சிபிசிஐடி போலீசார் வசம் சரணடைந்ததற்கு பல்வேறு விதமான ஒரு காரணங்களை நேற்று வெளியிட்ட ஒரு ஆடியோ டேப்பில் சொல்லியிருந்தார். இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரிடமோ அல்லது பேரவை நிர்வாகிகளிடமோ அராஜகமாக நடந்து கொள்ளவில்லை, ஆகையால் தான் ஆஜராவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நேற்று வெளியிட்ட வாட்ஸ்அப்பில் ஆடியோ டேப்பில் அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் அவரை பிடிக்க தமிழகம் முழுவதும் 100கணக்கான போலீசார்கள் அவரை பிடிக்க பல்வேறு தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தார்கள். சட்டத்தை ஆயிரக்கணக்கான போலீசார் அவர்களை தேடி வருகிறார்கள். இதை நான் விரும்பவில்லை, ஆகையால் இன்று நாமக்கல் சிபிசிஐடி போலீசார் முன்பு தான் சரணடைய போவதாக நேற்று தெரிவித்திருந்தார். இந்த தகவல் தெரிந்த பிறகு தீரன் சின்னமலை பேரவையைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் நாமக்கல் பகுதியில் குவிந்து வருகிறார்கள். அங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. விடை தெரியாத கோகுல்ராஜ் கொலை வழக்கிலும் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கிலும் பல்வேறு தகவல்களை யுவராஜ் போலீசாரிடம் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இவரை மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்படுவாரா அல்லது எத்தனை நாட்கள் இவரை காவலில் வைத்து விசாரிப்பார்கள், இவர் மீது என்ன மாதிரியான வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட இருக்கின்றன, போலீசார் எப்படி இவரிடம் தகவல்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பது குறித்து இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு செய்திகள் தெரிய வரும். நம்முடைய செய்தியாளர்கள் எல்லாம் அங்கே குவிந்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அங்கே இருக்கிறார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நாமக்கல் பகுதியில் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பு 3 மாதங்களாக தேடப்பட்டு வந்த தீரன் சின்னமலை பேரவையைச் சேர்ந்த யுவராஜ் அவர்கள் நாமக்கல் சிபிசிஐடி போலீசார் முன்பு ஆஜராக இருக்கிறார்.
கடந்த 3 மாதங்களாக தலைமறைவாக இருந்த யுவராஜ் இப்பொழுது நாமக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் சரணடைந்திருக்கிறார். இப்பொழுது அவர் சரணடைந்ததற்கு பல்வேறு காரணங்களை அவர் முன்வைத்திருந்தார். அந்த காரணங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கு மற்றும் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு, இந்த 2 வழக்குகள் என்று பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான தகவல்களை அவர் தெரிவித்திருந்தார். இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் போலீசார் தன்னை தேடுவதாக தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் உள்ளூர் போலீசார் தங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்ட பிறகு இந்த வழக்கின் தன்மை செல்லும் பாதை தனக்கு திருப்தி அளிப்பதாகவும், ஆகையால் தான் இன்று நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் தான் சரணடைவதாக யுவராஜ் தெரிவித்திருந்தார். நேற்று நம்முடைய தந்தி தொலைக்காட்சியில் யுவராஜின் பிரத்யேக பேட்டி ஒளிபரப்பாகியது. அதனைத் தொடர்ந்து இன்று நாமக்கல் சிபிசிஐடி போலீசார் முன்னிலையில் யுவராஜ் சரணடைந்திருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக யுவராஜின் மனைவி ஸ்வீதா அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பாக உள்ளூர் போலீசார் தங்களுடைய குடும்பத்திற்கு பல்வேறு விதமான அச்சுறுத்தலை கொடுத்தார்கள். ஆனால் சிபிசிஐடி விசாரணை ஏற்ற பிறகு தங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லை, சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது போன்ற தகவல்களை முன்வைத்தார். தொடர்ந்து பல்வேறு சமூக வலைதளங்கள் மூலம் யுவராஜ் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்தார். நேற்று நம்முடைய தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அதில் இன்று நாமக்கல் சிபிசிஐடி போலீசார் முன்பு சரணடைய போவதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு சிபிசிஐடி போலீசார் முன்னிலையில் நாமக்கல்லில் யுவராஜ் சரணடைந்திருக்கிறார். யுவராஜ் சரணடையக்கூடிய செய்தியை கேட்டு தீரன் சின்னமலை பேரவையைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் அனைவரும் நாமக்கல்லில் குவிந்திருக்கிறார்கள். மேலும் காலை வந்த தகவலின்படி அவர்கள் ஒரு ஊர்வலத்தை நடத்தி செல்ல திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. மேலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அங்கே போடப்பட்டிருக்கிறது. யுவராஜ் இப்பொழுது சரணடைந்திருக்கிறார். இதற்கு பிறகு கோகுல்ராஜ் கொலை வழக்கில் என்ன மாதிரியான உண்மைகள் வரும் என்பது குறித்து தொடர்ந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.